ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ட்ஸ் மீடியா. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10th ஸ்டாண்டர்டில் ரொம்பவுமே எல்லாருமே கஷ்டப்படுற பார்ட்டாக இருக்கக்கூடிய இலக்கண பகுதியை ரொம்ப எப்போவுமே ஈஸியாக எப்படி படிக்கிறது, அதிலேருந்து வரக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு புட்டு வைக்கிற மாதிரி ஒரு மெட்டீரியல் தான் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த மெட்டீரியலோட யூஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் ரொம்பவுமே. அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு ஃபஸ்ட்டு எடுத்ததுமே பார்த்திங்கன்னா இலக்கண குறிப்பு தருகன்னு சொல்லிட்டு நிறையா கொஷின்ஸ் கேட்குறாங்க 2 மார்க்ஸில். ஸோ அந்த இலக்கண குறிப்பு தருகன்னு சொல்லி என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு வரிசையாக இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு வாங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா 7 சேர்த்து உள்ளேருந்து கேட்கக்கூடியது அண்ட் வெளியிலேருந்து கேட்கக்கூடியது எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. இந்த கேள்விகளுக்கு மட்டுமே நீங்கள் இலக்கண குறிப்பு பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும். இதுவே பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுடைய எல்லா எக்ஸாம்ஸுக்குமே வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் மொத்தமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 63 சொற்கள் கொடுத்துருக்காங்க. 63 சொற்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இலக்கண குறிப்பு பார்த்து வச்சிட்டிங்கன்னா போதும். எப்படி கேட்டாலும் ஆன்சர் எழுதிடலாம். அண்ட் நான் சொல்கிறேன், இது 7 சேர்த்து நீங்கள் மிட் டேர்ம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 யூனிட்டுக்குள்ளே எந்தெந்த சொற்கள்லாம் வரும் அப்படின்ற மாதிரி பார்த்து வச்சுட்டாலும் சரி, இல்லை இப்போவுமே 60 படிச்சுட்டா இன்னுமே பெட்டர். அப்புறம் பாவகைகள் எடுத்துட்டோன்னா அப்படின்னா எந்தெந்த பாவகைகளை பற்றி கேட்பாங்க, எந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வெண்பாவின் ஓசை கேட்பாங்க. ஆசிரியப்பா ஓசை, வஞ்சிப்பா ஓசை, கலிப்பா ஓசை கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆசிரியப்பாவுடைய வேறு பெயர் என்னன்னு கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆசிரியப்பா எதில் முடிவது சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலப்பதிகாரம், பெருங்கதை, மணிமேகலை அமையும் பாவகைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். திருக்குறள், நாலடியார் அமையும் பாவகை என்னென்னு கேட்கலாம். கன்று துல்லியது போல் சீர்தோற்றம், இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான கொஷின். இது வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இருவர் உரையாடுவது போன்ற ஓசை, சீர்தோறும் துள்ளாத தூங்கி வரும் ஓசை, இதெல்லாம் கேட்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்புறம் புறப்பொருள் இலக்கணம் பற்றி கேட்பாங்க. புறப்பொருள் இலக்கணம் எத்தனை வகைப்பட்டுறது, ஆணிரை கவர்தல்லாம் என்ன, ஆணிரை மீட்டல்லாம் என்ன, அண்ட் இதிலே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 15 கொஷின்ஸ் வச்சுட்டிங்கன்னா இந்த இலக்கண பகுதியிலேருந்து எந்த கொஷின்ஸ் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அப்புறம் அகத்திணைகள். அகத்திணையில் இருக்கக்கூடிய திணை என்பது என் பொருள் என்ன, அகத்திணைகள் எத்தனை வகைப்படும், அன்பின் ஐந்திணையவை, குறிஞ்சி, நிலத்திற்குரியன்னு சொல்லிட்டு இந்த அகத்திணைகள் இருந்தும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில கொஷின்ஸ் கண்டிப்பாக நமக்கு 5 மார்க்லேயும் கூட வரலாம். அதனால் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க எந்தெந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பொறுமையாக ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் இதில் ஒரு சில கோடிட்ட இடங்களும் கேட்குறாங்க. இது 1 வேர்ட்ஸில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சிறுபொழுது என்பது எது, பெரும்பொழுது என்பது எது, யாமம் எதற்குரிய சிறுபொழுது, இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பொறுமையாக உட்காந்து படிக்கணும். இதில் இப்போ ஃபஸ்ட்டு மிட் டேர்முக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதுக்குள்ள பகுதிகளை மட்டும் எடுத்து படிச்சுக்கோங்க. இல்லை ஃபஸ்ட்டு மிட் டேர்முக்கு உங்களுக்கு இது வராது அப்படின்னா நீங்கள் இதில் அதுக்கு ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத நீங்கள் படிச்சுக்கலாம். புரியுதுங்களா? இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு 45 கொஷின்ஸ் கிட்ட இருக்குது. அப்புறம் ஃபைனலே பார்த்திங்க அப்படின்னா இலக்கண பகுதியில் புகழ்வது போல் படிப்பது போல் புகழ்வதுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். வஞ்ச புகழ்ச்சேனி. அப்புறம் இலக்கண முறையின்றி பேசுவது எழுதுவதும் டேஸ் எனப்படும். இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவது எழுதுவது டேஸ் ஆகும். இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக எதில் வரும் அப்படின்னா 1 வேர்ட்ஸில் வரும். அதனால் இந்த கோடிட்ட இடங்களுக்கெல்லாம் ஆன்சர்ஸை கண்டுபிடிச்சி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா படித்து வச்சுக்கோங்க. இலக்கண பகுதியை ஃபுல்லாக படிக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா இப்போ நான் கொடுத்துருக்கிற இந்த மெட்டீரியல் மட்டுமே நீங்கள் படித்தா போதும். இலக்கண பகுதியை கிட்டத்தட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணிடலாம். அது எல்லா 7க்கும் நான் சொன்னேன் இல்லையா, எல்லா 7க்கும் சேர்த்துவேன். ஸோ இதிலே பார்த்திங்க அப்படின்னா இலக்கணமில் நமக்கு ஒரு 20க்கும் மேற்பட்ட கொஷின்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 25 கொஷின்ஸ் இருக்குது நமக்கு. அதில் லாஸ்ட் கொஷின் பார்த்திங்க அப்படின்னா விகுதி பெறாமல் முதல்நிலை தெரிந்து வரும் தொழிற்பெயர். ஸோ தொழிற்பெயர் அதாவது அதுக்கப்புறம் படற்கையை உரிய காலம் காட்டாத பெயர்னு சொல்லிட்டு ஸோ பெயர் சொற்களை பற்றியும் பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் கேட்குறாங்க. அப்புறம் அதே மாதிரி ஒரு தொடர்கள் வர்றப்போ அந்த தொடரில் இருக்கக்கூடிய கேள்விகளும் கேட்குறாங்க. இங்கே இனியன் கவிஞர் டேஸ் எந்த மாதிரி தொடர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் அவன், அவள், அவர், அவை அப்படிங்கிறதெல்லாம் என்ன பெயர்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. படற்கை வினைகள் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொதுவாக கிராமரை பார்த்து பயப்படுறது எந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்னு தான் நமக்கு தெரியாமல் பயப்படுவோம் கிராமர்லேருந்து. ஸோ அப்படிங்கிறப்ப என்ன மாதிரி கொஷின்ஸ் வருங்கிற ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஐடியாவை இந்த மெட்டீரியல் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது மூலிமா உங்களுக்கு கண்டிப்பாக கிராமர் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு நான் எளிதாக்கியிருக்கேன் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி தமிழுக்கு நிறையா வீடியோஸ் போட்டுட்டோம். அடுத்து நம்ம இங்கிலீஷுக்கும், மேக்ஸுக்கும், அப்புறம் சயின்ஸ் சோஷியலுக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சீரீஸை கண்டினியூ பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு மிட் டேர்முக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னோடய மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நிறையா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்குறேன். நீங்கள் எனக்கு ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு கண்டிப்பாக என்னுடைய வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற நம்பிக்கையோட இந்த ஒரு வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், தேங்க்யூ.